வேத வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 21வது வசனத்தை வாசிங்க. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாள் ஆராதனையிலும் நீர் செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காகவும் நன்றி. எங்க வாழ்க்கையில அற்பமான எங்க வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லா தடைகளையும் மாற்றும் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருப்பதாக. ஆண்டவரை, உன் பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனுடைய கரம் ஆண்டவரை இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரை, யாக்கோபுடைய வல்லவரின் கரங்கள் பலப்படுத்துவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டு கூட ஆண்டவர் நமக்கு துவக்கத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுத்த வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இந்த ஆண்டு பார்க்கிற போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு வாக்கு பண்ணினவர் அந்த பகுதியின் 26வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரோ ஒருவர் வந்து துதியுங்கள் துதியுங்கள் என்று சொல்றதுக்கு பதிலா உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். கடந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். அந்த அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஆண்டவரை துதிப்பாங்க. அதிசயமாய் அவர் நடத்தி வந்தார். இந்த பகுதியில் வாசிக்கிறப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். பலன் தரும். நீங்க 24வது வசனத்தில் சொல்லுகிறார், முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். திராட்சரசமும் எண்ணெய் வழிந்தோடும், பச்சை புலிகளும் வெட்டுக்கிளிகளும் தின்ற வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நடத்தி வந்த, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். சொல்லுங்க, என் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். அதுவும் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. பாருங்க, இந்த இடத்துல அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை யாராவது வாசிங்க. 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில மனோவா கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீர் சொன்ன இந்த காரியங்கள் நிறைவேறும் போது உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய பெயர் என்ன? ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா மனோவாவுக்கு தெரியாது, இது ஆண்டவர்னு தெரியாது. அவன் நினைக்கிறான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. மனோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம்
3வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். மனோவாக்கு பிள்ளை இல்லை. மனோவாவுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் மலடி எனப்பட்டாள். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவளுக்கு பிள்ளை இனிமே பிறக்காது அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு நீ குழந்தையே பிறக்காது. சேம் தான். ஆபிரகாமை சாராயை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியாயிருந்தாள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பிள்ளை பெற பலனில்லாதவனாய் இருந்தான், சாராய் பிள்ளை பெற பலனில்லாதவர்களாய் இருந்தார்கள். இந்த பலனில்லாத அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிற ஒரு பேர் தான் அதிசயம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பலனில்லாத மனோவா, பலனில்லாத மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். பாருங்க, அவனுடைய துவக்கம், அவனுடைய சூழ்நிலையை பார்க்கிற போது அவனுடைய வாழ்க்கையில குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. அவனுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெறதுக்கே வாய்ப்பில்லைங்கிற அந்த மனோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் தருவார், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை சத்ரு கொள்ளை கொண்டு போறான். 40 வருஷமா சத்ரு அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உன் பிள்ளை இல்லாத மல்லடியாயிருக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை தருவா. அந்த குமாரன் சாதாரணமானவன் அல்ல, அவன் இஸ்ரவேலை சத்துருடைய கைகளில் இருந்து விடுவிப்பான், பெலிஸ்தருடைய கைகளில் இருந்து விடுவிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனமான உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தின் மூலம் தேசத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மனோவாவுக்கு மட்டும் அதிசயம் செய்யல, மனோவாவில் வசிக்கிற அந்த தேசத்துக்கும் ஆண்டவர் அதிசயமானவராய் வெளிப்பட போகிறார். நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிம்சோனை கொண்டு ஆண்டவர் பராக்கிரமங்களை செய்தார், ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தார். அவன் பிள்ளை பெற பலனில்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு வேதம் சொல்லுகிறது, அவன் தேசத்தின் சத்துருக்களை பலவானாய் அவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குகிற போது வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தை ஆட்டை கிழித்தறிகிறது போல அவன் கிழித்தறிந்தானா. சிம்சோனை குறித்து அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று இல்லாத இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு அதிசயமான ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். பலவீனமானவர்களை கொண்டு பலவீனர்களை பலவான்களாய் மாற்றி பலமான காரியங்களை செய்கிற அதிசயமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த வேத பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியம் அதிசயமாய் வெளிப்படுவதற்கு ஆண்டவர் சிம்சோனை எப்படி வளர்த்தணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மனோவாவுடைய மனைவி கிட்டே சொல்றாரு, உன் பிள்ளை கற்பம் தரிக்கிற நாளிலிருந்து நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானம் அருந்த கூடாது, தீட்டானது எதையும் புசிக்க கூடாது. நல்லா கவனிங்க, ஒரு அபிஷேகம் வெளிப்படுவதற்கு இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்டையும் சொன்ன ஒரு காரியம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துவதற்கு சில வேளையில சிலர் எல்லாம் நிறைய கேள்வியை கேட்போம். ஏன் நாங்க உலகத்தை அனுபவிக்க கூடாதா? உலகம் நடக்கிறபடி நடக்கக்கூடாதா? நாங்க ஏன் அந்த காரியம் செய்யக்கூடாதா? ஆனா நல்லா கவனிங்க, உங்க மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயமான பாத்திரமாய் மாற்ற விரும்ப வேண்டும் என்றால் சில வேளைகள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில பரிசுத்தமான பிரதிஷ்டைகளை எதிர்பார்க்கிறார்.
ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சிம்சோன் அந்த பிரதிஷ்டைகள்ல நிலை நிற்கல. அவன் எந்த பெலிஸ்தரை ஆண்டவர் பாழாக்கணும்னு விரும்பினாரோ அந்த பெலிஸ்தருடைய ஸ்திரீகளிடத்துல போய் அவன் திருமணம் செய்தான். அவன் தவறான காரியங்களை செய்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அதை ஒரு முகாந்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். பலவீனமான அந்த மனோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அநேக ஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பலவானை பெற்றெடுப்பதற்கு மனோவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட்டார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. அதிசயம். அவருடைய நாம ஆச்சரியமானது. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நிந்தை அனுபவிக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவீனர்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில வறுமையா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம். அதற்கு மத்தியிலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்து உங்க வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அந்த நாமத்துக்கு பேரே அதிசயம். ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் அதிசயமாய் நடத்தினார், இனியும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கடந்த மாதங்களில் எல்லாம், கடந்த வருடங்களில் எல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயமா நடத்தினார். ஆண்டவர் அவங்க போன வழிகளில் எல்லாம் எவ்வளவு அதிசயங்களை செய்தார். செங்கடலை ரெண்டாய் பிளந்தார், யோர்தானை பிளந்தார், வனாந்தரத்திலே காடைகளை அனுப்பினார். வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். அவங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயமாய் இருந்தது. வனாந்தர வாழ்க்கையில அவங்க அதிசயத்தினால் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்றைக்கோ ஒரு அதிசயம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில என்னைக்கோ அதிசயம் நடக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எகிப்தில இருந்து அவங்க புறப்பட்டப்போ அவங்க வாழ்க்கையே அதிசயமா இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெய்லி அதிசயம். எப்படி சாப்பிட்டீங்க? அது அதிசயம். எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி உடுத்துனீங்க, அது அதிசயம். அவங்க என்னைக்கு புறப்பட்டாங்களோ அன்னைக்கு புறப்பட்டது போல அவங்க வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவங்க செருப்பு தேவை இல்லை. வருஷத்தின் துவக்கத்திலே அதிசயம், வருஷத்தின் கடைசியிலும் அதிசயம். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்டா, பிரதர் நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க இந்த வனாந்தரத்துல கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அதிசயம். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்துல எப்படி பிரதர் சாப்பிடுறீங்க? அது அதிசயம். இந்த வனாந்தரத்துல எப்படி பிரதர் நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் போடுறீங்க? அது அதிசயம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை அதிசயமா ஆண்டவர் நடத்துவார். வாழ்க்கை எல்லாம் வனாந்திரமா இருக்கலாம். உங்க சூழ்நிலை இந்த வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த சூழ்நிலையில இது வனாந்திரமா இருக்கு, நாங்க போய் சேர்ந்துருவோமா? இந்த வனாந்திரத்துல எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா, ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க தேய்க்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாம ஆண்டவர் நடத்துவார். நீங்க வாழ்வது அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியில எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுத்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். அவருடைய நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் அதிசயமானவர். நமக்கு தமிழ்ல அதிசயமானவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ரெண்டுக்கு இடையில ஒரு கமா கொடுத்து ரெண்டு பேரா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவான மொழிபெயர்ப்பு அது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அதிசயமான ஆலோசகர். அல்லேலூயா.
ஆச்சரியமான அதிசயமான ஆலோசகர் அப்படின்னு சேர்த்து அதை வாசிச்சிருக்கணும். நீங்கள் எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28, 29 யாராவது ஒரு வாசிங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் அதிசயமானவர். இந்த ஆலோசனைங்கிறது எப்படின்னா, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு பெரிய பிரச்சனை. சில பிரச்சனை கம்பெனிகளில் வரும், நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே வர முடியாது. நான் கம்பெனியில் ஒரு 2018-19 அந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்ததில் 2 பேரை திடீரென்று ஒரு ப்ராஜெக்டில் இருந்து எடுத்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்டில் நிறைய இன்வாய்ஸ், சில மில்லியன் இன்வாய்ஸ் அவங்க சப்மிட்டே பண்ணலை. அவங்க 2 பேரும் திடீர்னு வேலைக்கு போயிட்டாங்க. அதில் எந்த ரெக்கார்டுமே இல்லை. என்ன செய்யணும்னு தெரியல, என்ன அதில் தூக்கி போட்டாங்க. துவக்கத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. பெரிய சிக்கல்னா ஒன்றும் புரியாது. அது எப்படி திடீர்னு யாராவது கூப்பிட்டு இந்த இதை கொடு அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்ல தெரியாது. சில வேலையெல்லாம் அது தூக்கமே வராது. சில வேலையில் எங்கள் அக்கௌண்ட்டில் மேனேஜர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப கடினமான ஒரு மனுஷன். அவர் சைன் போடணும்னு சொன்னால் அந்த இன்வாய்ஸில் சைன் போடணும்னா எல்லாம் அதற்கு தொடர்புடைய டாக்குமெண்ட்டை காண்பிக்கணும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பயமாக இருக்கும். சில வேளையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அது சாட்சி கூட கெட்டு போகிறதுக்கு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சில நாட்கள் அப்படியே பயங்கர டென்ஷனில் போயிடுச்சு. திடீர்னு ஒரு மேனேஜர் ஜாயின் பண்ணார். அவர் சொன்னார், நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறியோ அதில் நான் சைன் போடுறேன் அப்படின்னாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக எல்லாவற்றையும் கிளியர் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனையே அதிசயமா இருக்கும். நம்ம நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க இந்த எசேயா 9வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து இந்த பகுதிகளை எல்லாம் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5, 6, 7 எல்லாம் வாசிக்கலாம். நான் ரொம்ப நமக்கு அதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க பாருங்க, 9வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் 15வது வசனத்திலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பகுதி எல்லாம் வாசிக்கிறப்போ 4வது அதிகாரம் முடிஞ்சு 6வது வசனத்துல தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் ஆலோசனையில் அதிசயமானவர். அல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய பிரசங்கத்தை குறிச்சும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்னு வாசிக்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 28, 29 யாராவது வாசிங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ அன்றைக்கு அதிகாரம் உள்ளவர்கள் யாருன்னா வேத பாரகர்கள். அவங்க கிட்டதான் வசனம் இருக்கு, அவங்க கிட்டதான் வேத வார்த்தைகள் இருக்கு, அவங்க தான் அதிகாரம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசுனுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கை அதிசயமா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் ஆலோசனையில் அதிசயமானவர். எத்தனையோ வார்த்தைகளை நம்ம கேட்கலாம், ஆனா இயேசுனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் அதிசயமா மாற்றும். அல்லேலூயா.
நீங்க அவருடைய வார்த்தைகளை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு அதிசயமா இருக்கும். நீங்க அநேக ஜாதிகளுக்கு அதிசயமாகவும் அடையாளங்களுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த வருஷத்திலையும் நம்ம கேட்கணும், ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிறோம், நீங்க எங்களுக்கு ஆலோசகராயிரும். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான ஆலோசனைகளை தருவார். நீங்களே எத்தனையோ மனுஷங்க சில பிரச்சனைகளில் வெளியே வர முடியாம இருக்கிறப்போ ஆண்டவர் உங்களை அதிசயமான ஆலோசனைகளை தந்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருகிற ஆண்டு உங்க வாழ்க்கையில் அதிசயமான ஆலோசனைகளை தந்து நடத்துவார். ஆமே, கடந்த ஆண்டுல கூட நான் சொல்ல முடியும், அநேகர் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமான ஆலோசனைகளை தந்தார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல நம்ம எத்தனையோ இடங்களில் வெட்கப்பட்டு போக வேண்டிய இடங்களில் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு அதிசயமான ஆலோசனைகளை தந்து ஆண்டவர் நடத்தினார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, எங்க குடும்பத்தில், எங்க வேலையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான ஆலோசனைகளை தந்தார். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாயிருந்தது. ஆமே, நாங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய இடங்களிலே ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராயிருந்து நடத்தினார். அதனால வேதம் சொல்லுகிறது அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசகராயிருந்து, மகனே நீ இப்படி செய், ஆமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. குறிப்பாக இந்த வேத பகுதியை நம்ம சிந்திக்கணும்னா கொஞ்சம் கூட ஆழமாய் சிந்திக்கலாம். ஆனா ஒரு சில ஆலோசனைகளை தந்து வருகிற ஆண்டு தேவனுடைய பிள்ளைங்க எடுக்க வேண்டிய சில தீர்மானங்களை மட்டும் நான் சொல்லி, நீங்க வரப்போகிற ஆண்டு எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் இந்த நாளிலே கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த பாதைகளை துதித்தோம், நம்ம துதிக்கணும். ஆனா சில பொறுப்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைக்க விரும்புகிறார். சில பொறுப்புகள், ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசிக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. அதை கூட சிந்தித்து விட்டு நம்ம கடந்து செல்லலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நல்லாக கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிற ஒரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ஒரு சந்தேகம், நான் மரிச்சு போயிருவேனா இல்ல சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாவேனா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதுதான் பவுல் எழுதுகிறார், நான் ரெண்டுல நெருக்கப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லுகிற சில ஆலோசனைகள், அருமையான ஆலோசனைகள். வர்ற ஆண்டு நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்ம மாற்றும். இதுல நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒப்பிடுகிற போது சில காரியங்களை நம்ம பார்க்குறப்ப நம்ம நினைக்கலாம், நான் அடைந்தாயிற்று, நான் இந்த வருஷம் சில காரியங்களை சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இல்லை நான் தேறிட்டேன், நான் ஜெபத்தில் தேறிட்டேன், வேதம் வாசிக்கிறதுல தேறிட்டேன், ஆராதனையில் தேறிட்டேன், ஊழியம் செய்யறதுல தேறிட்டேங்கிற எண்ணமே வரக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், அந்த எண்ணம் கூட வரல. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிஷத்தில் இருக்கிற பவுலுடைய கருத்துப்படி சில வேளையில் அவர் அந்த சிறைச்சாலையில் மறிச்சு கூட போகலாம். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று எழுதுகிறார். தான் நேசிக்கிற ஒரு சபைக்கு எழுதுறப்ப அவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் நினைக்கிறது இல்லை, நான் அதிகமா எது செய்துட்டேன், நான் அடைந்துட்டேன், நான் தேறிட்டேன், ஜெபத்தில் தேறிட்டேன், ஊழியத்தில் தேறிட்டேன், வசனத்தில் தேறிட்டேன் அப்படின்னு எண்ணாமல் வாசிங்க. 13வது வசனம் சொல்லுகிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கிறேன். நிறைய வேளையில நம்ம பின்னானவைகளை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம். நான் ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா, ஒரு காலத்தில் எப்படி ஊழியம் செய்தேன் தெரியுமா, பின்னானவைகளை நான் மறந்துட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை,
நீங்க அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். நான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா செயல்படணும். நான் இன்னும் வர்ற ஆண்டுல அதிகமா ஊழியம் செய்யணும். என்னுடைய இயேசு ராஜாவை பார்க்கிறப்போ உலகம் தருகிற ஒரு அங்கீகாரம் அல்ல. உலகத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து சில வேளையில சொல்லலாம், பிரதர் நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நீங்க இப்போ பைபிள் வாசிக்கிறதுல வளர்ந்துருக்கிறீங்க, நீங்க ஊழியம் செய்யறதுல வளர்ந்துருக்கீங்கன்னு உலகம் சொல்றது இல்லை. அவர் சொல்றாரு, முன்னானவைகளை நான் நாடுகிறேன். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பரம அழைப்பு, பரலோக தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், அதை நான் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிறைய வேளையில சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கூட வர்ற வருஷத்துல நீங்க உட்கார்ந்து கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கெல்லாம் வளரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற சில ஆலோசனைகளை வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்திற்காக முதலாவது அவர் அறிந்த ஒரு காரியம், ஆண்டவர் என்ன சுவிசேஷத்திற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த ஆண்டுல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பிரதான தீர்மானம், சுவிசேஷம் அறிவிக்கவே என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இத்தனை வருஷமும் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா இந்த ஆண்டு நீங்க தீர்மானிக்க வேண்டியது, நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்படியாகலும் அறியப்படாதவர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு தேவ மனுஷன் இந்த தேசத்தில் ஊழியம் செய்தார். அவர் டெய்லி யாருக்கிட்டையாவது சுவிசேஷம் அறிவிக்காம தூங்கவே செல்ல மாட்டாரா? சில நாட்கள் சுவிசேஷம் அறிவிக்க யாரும் கிடைக்காத போது அவர் என்ன செய்வார், அவர் தங்கியிருந்தது ஒரு மலை, அந்த மலையில போய் நின்று கல்லுகளை பார்த்து பிரசங்கம் பண்ணுவாராம். நம்ம வாழ்க்கையிலும் பவுல் சொல்லுகிற காரியம், சுவிசேஷத்திற்காக நான் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, சுவிசேஷத்திற்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணும், ஆண்டவரே நான் அதிகமா சுவிசேஷம் அறிவிக்கணும். கடந்த நாளில் நம்ம இந்த ஊழியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ ஒரு பெரிய சந்தோஷம். நான் நினைத்து கொண்டேன், இந்த சுவிசேஷம் ஊழியம் அறிவிக்கிறப்போ ஆண்டவர் ரொம்ப மகிழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா ஒண்ணு செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, தாழ்மையான சிந்தை. நீங்க அதற்கு 3வது வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வருஷங்கள் தாண்ட தாண்ட சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். சில நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். வருஷங்கள் தாண்டுகிற போது ஒரு பக்கம் ஆசீர்வாதங்கள் வரும், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில வருஷங்கள் குறைந்து கொண்டே போகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறப்போ பவுல் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை உண்டு, நம்ம தாழ்மைக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒன்று சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இந்த ஆண்டு ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எங்களை தாழ்மையில வளர செய்யும், மனத்தாழ்மை. அல்லேலூயா. அதிலும் குறிப்பாக பவுல் சொல்லுகிறார், ஒருவர் உங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். பெருமை நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை, வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். 2 பேருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கணும். ஒன்று தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும், இன்னொன்று
மனுஷங்களுக்கு முன்பாகவும் தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதே, அவர் தேவனுக்கு சமமானவர். நான் தேவனுக்கு சமமானவர் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கல. மனுக்குலத்தை மீட்கும்படி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்களை தாழ்மையில வளர செய். நீங்க தாழ்மையில வளர்றப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற போது, உயர்த்துகிற போது, ஆண்டவர் கிருபைகளை தருகிற போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே பெருமைங்கிற ஒரு காரியம் எங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எங்களுக்கு தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்மையை கற்றுத்தாங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்க பெருமையா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒன்று சுவிசேஷம் அறிவிக்கணும், இரண்டாவது தாழ்மைக்காக ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை, அவரையும் 8வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய மரணத்துக்குமான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, நான் அவரை அறியணும், நான் அவருடைய வல்லமையை அறியணும். ஒரு நமக்குள்ள நம்ம சபையா இருக்கிறோம், ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்ப கூட நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த ஆராதனைக்கு வந்துட்டு நாங்க இப்படி போக கூடாது ஆண்டவரே, நாங்க அவருடைய வல்லமையை பார்த்தவர்களாய் புறப்பட்டு செல்லணும். ஆமென், அல்லேலூயா. அவர் அறியணும். நம்ம நிறைய காரியங்களை அவரை குறித்து அறிஞ்சிருக்கிறோம். நமக்கு தெரியும், இயேசு ஜெபம் பண்ணா அற்புதம் செய்வார், ஜெபம் பண்ணா வேலை தருவார், ஜெபம் பண்ணா குடும்பத்துல சமாதானத்தை தருவார், வேலை ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் தெரியும். அதற்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் அறியணும், ஆண்டவரோட பழகணும். இந்த ஆண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார், நோவா தேவனோடு கூட நடந்தார், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார், மோசே ஆண்டவரை அறியணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். இந்த ஆண்டும் ஆண்டவர் கூட நடக்கணும், ஆண்டவர் கூட பழகணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே உண்மையும் வல்லமையை அறியணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நம்ம சாதாரண காரியங்களுக்காக தான் தேடுறோம், நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்காக தான் தேடுறோம். இவ்வளவு பெரிய ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைச்ச ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் இந்த ஆண்டு பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம், ஏதோ போனோம் அப்படிங்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் யார் என்று அறிகிற ஒரு அறிவில் நான் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர 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 இந்த உலகம் குப்பையா நமக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேன்மை ஒண்ணுமே பெருசா தெரியவே தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஆண்டு ஜெபிக்கணும், ஆண்டவரை கடந்த ஆண்டு அறிஞ்சதை விட உங்ககிட்ட நெருங்கி பழகணும். சரி, யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராஜா நம்ம வீட்டுக்கு வர்றார், வந்துட்டு போயிட்டாரு, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவர்கிட்ட டெய்லி பேசலாம். காலையில் 4 மணிக்கு எழும்பி போனா ராஜா வாக்கிங் போவார், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எத்தனை பேர் காலையில் 4 மணிக்கு வாக்கிங் போகாமல் இருப்பீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜா கிட்ட காலையில எழும்பி நடக்க ஆரம்பிப்போம், அந்த ராஜா கிட்ட பேச ஆரம்பிப்போம், அந்த ராஜா நம்ம கிட்ட பேசுவார்.
ஒவ்வொரு நாள் போக போக அந்த ராஜா தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் ஒரு காரியத்தை அறியாமல் அவர் செய்வதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெய்லி ஆண்டவர் கூட நடக்க ஜெபம் ஆண்டவரோடு கூட நடக்கிறதா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை உண்மை அறியணும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் நான் நீங்க யாரென்று அறியணும் ஆண்டவரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியும்படி நான் அவர் அறிகிற அறிவில் வளரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அதுதான் என்னுடைய மேன்மை. என்னுடைய ஆண்டவர் யாருன்னு அறியணும். அதற்காக பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன். மற்ற எல்லா மேன்மைகளும் பரிசேனுக்கு பரிசேன், மாம்சத்தின் மேல அவன் எவ்வளவோ நம்பிக்கை வைக்கலாம், அதெல்லாம் குப்பைன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியாக இந்த ஆண்டவர் அறியணும். ஆமென். இந்த ஆண்டு செபிக்கணும், ஆண்டவரை உண்மைதான் அறியணும். ஆண்டவரை நம்ம நண்பர்களை நிறைய பேர் அறியறப்போ, நிறைய வேலையில மனுஷங்களை நம்ம நிறைய அறிய நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவரை அறிய அவர் நம்மை எழும்ப செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அறியதான் விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. ஆண்டவர் அறியதான் நம்பிக்கை பெரியும். ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை அறிகிற அறிவில வளர்றானோ அவன் பலவானாயிருப்பான். அல்லேலூயா. அவனை பார்த்து பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. அதனாலதான் நிறைய வேளையில நம்மளை பிசாசு ஜபிக்க விடுறதில்லை, வேதம் வாசிக்க விடுறதில்லை. இந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உங்களை அறியணும், டெய்லி எல்லா வாரமும் அறியணும். நீர் அதிசயமாய் நடத்துகிறத நாங்க எங்க வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இந்த வேதத்தின் தேவனை எங்க வாழ்க்கையில் நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த ஆண்டு அப்படி ஜெபிப்பீங்கன்னு ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்ததாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீங்க எதை சிந்திச்சுட்டு இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன ரொம்ப உண்மை உள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே, பேச்சில் செயலில். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், இந்த வருஷம் வர்ற வருஷம் ஆண்டவரே ஆராதனைக்கு கரெக்ட் டைமுக்கு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும், பாஸ்டருக்காகவும் ஜெபம் பண்ணணும், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எல்லாரும் நாங்க ஒழுக்கமா கரெக்டா இந்த வருஷம் வர்ற ஆண்டு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். சபை காரியத்துல, குடும்ப காரியத்துல ஒரு ஒழுக்கமாய் ஆலயத்துக்கு வர, ஒழுக்கமா ஆராதனைக்கு வர, ஒழுக்கமா ஆண்டவருடைய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். வாசிங்க. நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே வர ஆண்டு என்ன பரிசுத்தமா காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே. கற்பு அப்படின்னு சொன்னா பாருங்க, பரிசுத்தமா காத்துக்கொள்றது, சிந்தைகளை காத்துக்கொள்றது. ஆண்டவர் பிரியலாத எந்த காரியத்தையும் நான் வர ஆண்டு பார்க்கவே கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிந்திக்க கூடாது ஆண்டவரே. கற்புள்ளவைகள் எவைகளோ. பவுல் சபைக்கு ஆலோசனை சொல்றாரு, உங்க சிந்தையில எதிர்க்கணும்னா அமே பரிசுத்தமான காரியங்களை குறித்து சிந்திக்கணும். நான் இன்னும் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? அந்த இடத்துல நான் ஒரு தவறு செய்துட்டேனே, அந்த இடத்துல ஒரு தவறான சிந்தை வந்துருச்சு, நான் இதை எப்படி மேற்கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக அன்புள்ளவைகள் எவைகளோ. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை அன்புல வளர செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனையும் நேசிக்கணும்,
பார்க்குற எல்லாருக்கிட்ட அன்பா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறா, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கோணம், முக்கியமான காரியம். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய வேலையில கசப்பு, வெறுப்பு, மனுஷங்க மேல நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆண்டு என்னை அன்பினால் நிரப்புங்க. நான் பேசுறது, நான் நடக்கிறது, நான் செய்யற காரியங்கள் எல்லாம் அன்பாய் வெளிப்படணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் வீட்டுல அன்பா இருக்கணும் ஆண்டவரே, நான் வேலை செய்யற இடத்துல அன்பா இருக்கணும் ஆண்டவரே, சபையில் அன்பா இருக்கணும் ஆண்டவரே, அன்புள்ளவனா என்ன மாத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெயிப்பீங்க? அல்லேலூயா. நிறைய பணம் தாருங்க, நிறைய சொத்து தாங்க, நிறைய பெருமையை தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன அன்புள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, உம்முடைய அன்பினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே என்ன கேட்போம். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்து வாசிங்க. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ? நற்கீர்த்தி. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய என் மூலமா உங்க நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. என் நிமித்தமா உங்க பேர் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா, நீங்க சண்டை போட்டீங்கன்னா, அவன் பக்கத்துல இருக்கிறவங்க பாப்பாங்க, இவன் சர்ச்சுக்கு போறானே, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறானே, இப்படி சண்டை போடுறானே, இப்படி எல்லாம் பண்றானேன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அது அபகீர்த்தியை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையிலையும் இவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு தூஷணமும் மாறும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நற்கீர்த்தியா வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்கிற இடங்களில் எல்லாம் என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சியை கொடுக்க இந்த ஆண்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்ம இந்த காரியங்களுக்காக குறிப்பா ஒரு ஜெப குறிப்பா வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த ஆண்டு தாழ்மையில வளரணும், இந்த ஆண்டு உண்மை அறிகிற அறிவில வளரணும், இந்த ஆண்டு நல்ல சுபாவங்களிலே வளர செய்யும். அல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆண்டு எங்களுக்கு நன்மை செய்வீராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். என்ன ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்ன ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, நான் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னாலும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னாலும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும்.
வரம் தர வேண்டுமே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், வர ஆண்டு நாங்க இன்னும் அதிகமா வளரணும்ப்பா. நீங்க நீர்ப்பாய்ச்சுங்க ஆண்டவரே, நீங்க நீர்ப்பாய்ச்சுங்க ஆண்டவரே. நீர் எங்களை சீர்படுத்துங்கப்பா. நாங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி வர ஆண்டு எங்களை வளர செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அவருடைய அதிசயமான நாமத்திற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரை, துதிக்கிற ஆண்டவரை. கடந்த ஆண்டு எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீங்க. நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜனங்கள், நான் இவங்க கூட இருக்கிறேன், நாங்க இவங்க மத்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை வழி நடத்தினீங்க, போஷித்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க, அதிசயமாய் பெரிய காரியங்களை செய்தீங்க. துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். வர ஆண்டு உங்களை வளரணும், சுவிசேஷ அறிவிக்கிறதுல வளரணும், தாழ்மையில வளரணும், உண்மை அறிகிற அறிவில வளரணும், நல்ல குணாதிசயங்கள்ல வளரணும். ஆண்டவரே, நாங்க ஏதோ முன்னேறிட்டோம், அடைந்தாயிற்று, தேர்னாயிட்டேன் என்கிற எண்ணம் யாருக்குள்ளேயும் வந்துடக்கூடாதுப்பா. வர ஆண்டு ஒரு அடுத்த நிலைக்கு நேராய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து செல்வீராக. வளர செய்யும் எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. நீர் தண்ணீர் பாய்ச்சி வளர செய்யும். எந்த காட்டு மிருகங்களும் எந்த சத்துருடைய வல்லமைகளும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை தொடாதபடி, வளர்ச்சியை தடை செய்யாதபடி கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாவல் வேலையடைத்து நடத்துவதா. ஒவ்வொருவனை ஆசீர்வதி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all.